செல்வி, மாப்பிள்ள சொல்றத கேட்டு நடந்துக்க. ஓ, மருமகனும் மாமியாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? ஆமா, நாங்க ஒண்ணு சேர்ந்துக்குவோம். செல்வி, அத்தை வாங்க அத்தை, வாங்க. நீங்களே வந்து நியாயத்தை கேளுங்க. இங்க இருக்கிற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா பேசுங்க. என்ன செல்வி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாசமா இருக்கிற பொண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா நல்லது தானே? நல்லதுதான். அத உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லுங்க. என்ன ஒரு வேலை செய்யக்கூடாதா? ரெஸ்ட் எடுக்கணுமா? ஷோ, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இதுக்கு எங்க அம்மாவும் சப்போர்ட். எனக்கு சப்போர்ட் இந்த வீட்ல யாருமே இல்ல. ஏன் செல்வி இப்படி சொல்ற? உனக்கு நாங்க இருக்கோம். டேய், ஏன்டா அவளை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உங்க மாமா தான் என்ன எதுவும் செய்ய விடாம டார்ச்சர் பண்றாருன்னா நீயும் அவகிட்ட இப்படியே நடந்துப்பியா? அக்கா சும்மா இருக்கா, உனக்கு எதுவும் தெரியாது. செல்வி நல்லா நல்லா நடிக்கிறாங்க. என்னது, நான் நடிக்கிறேனா? பாத்தீங்களா நீ உங்க முன்னாடி எப்படி பேசுறாருன்னு? டேய், அவ சொல்றது சரிதானடா. புள்ளத்தாச்சி எந்த வேலையும் செய்யாம இருந்தாலும் தப்புதான். அப்பப்போ கொஞ்சம் வேலை செய்யணும். நல்லா சொல்லுங்க நீ, அப்பயாவது கொஞ்சம் புரியட்டும். ஓஹோ, என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு பேசுறீங்களா? இருங்க இருங்க. நான் இங்கதான் இருக்க போறேன். நான் இங்க போக போறேன். அடச்சே, நிப்பாட்டுங்க. இது ஒரு சண்டைன்னு இத்தனை பேர் வந்து பஞ்சாயத்து. ஆனா வேலு சம்பந்தமே இல்லாம என்ன அடிச்ச பாத்தியா? அத மட்டும் என்னால மறக்கவே முடியாதுடா. பக்கோடா, தங்கச்சிக்காக இது கூட. ஏம்மா தாயி, போதும், கோடி கும்பிடு. இத்தோட நிப்பாட்டிக்கங்க. ஆளை விடுங்கடா சாமி. அம்மா, அண்ணங்கிட்ட நாங்க வீட்டுக்கு வரத பத்தி பேசணும்னு சொன்னீங்களேம்மா, என்ன பேசுனீங்களா? அண்ணன் என்ன சொன்னாரு? பேசினேன்டா, ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல. எனக்கு தம்பி தங்கச்சிங்கன்னு 2 பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. தம்பியே இல்லங்கிறப்ப அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? இதுக்கு மேல அவங்க தான் முக்கியம். அவங்களை இந்த வீட்டுல சேர்த்தே ஆகணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேய் தெரு, டேய் மாப்ள, இத பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவும் தெரியல அத்தை. நீங்க தான் நாங்க சொல்லியுமே கேட்கல. உண்மைதாம்மா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீர்த்தி தான்டா. அவதான் தான் வயித்துல இருக்கிற குழந்தைய காரணம் காட்டி திருவ அப்படி பேச வைக்கிறா. அது அவ பேச்சிலேயே தெரியுது. அதை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆமாண்டா, பெரியவன் பூஜா கூட மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா உங்களை ஏத்துக்கிற பக்குவம் அவனுக்கு இன்னும் வரவே இல்லடா. அண்ணன் அப்படியாமா சொன்னாரு? அப்போ எங்க மேல இருக்கிற கோவம் அவருக்கு போயிடுச்சாமா? ஆமா பூஜா, திரு உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கான். எனக்கு புரியுது அத்தை. மாமா இந்த அளவுக்கு மனசு இறங்கி பூஜாவை ஏத்துக்கிற அளவுக்கு மாறி இருக்காரு. நாங்க ஆசைப்பட்டதும் அதுதான். பூஜாவை அவரு ஏத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருமே ஒன்னாயிட்டோங்கிறது தான் அர்த்தம். பூஜா மேல உள்ள கோவம் போன மாதிரி சீக்கிரமாவே எங்களையுமே ஏத்துப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு செல்வி. அண்ணனோட மனசு மாறுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமா நம்ம குடும்பம் ஒரு நாள் ஒண்ணு சேரும். உனக்கான இந்த நிலைமை, எங்க மேல உள்ள பாசத்தால நீ தவிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனி ஒருத்தனா ஒட்டுமொத்த குடும்பத்தோட சுமைய நீ தோல்ல சுமக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டனே. உன்னை பார்த்து பயந்தவங்க எல்லாரும் இப்போ உன்னை பழி சொல்ற அளவுக்கு ஆளாக்கிட்டனே. வேலு, என்னாச்சு? என்ன யோசனையா இருக்கீங்க? அண்ணனை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன்.
எவ்வளவு மரியாதையா இருந்த மனுஷன் இன்னைக்கு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியால பொது இடத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. அத பார்த்ததுல இருந்து மனசே ஆறமாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது வேலு? திருமாமாவால நம்மளையும் விட்டு கொடுக்க முடியாம கீர்த்தியையும் விட்டு கொடுக்க முடியாம ரெண்டு பக்கமும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காரு.